இந்த டேட்டட் பிரெண்ட் க்ரூட் ஆயில் இருக்குல்ல, அதோட விலை எவ்வளோ மேலே போயிருக்கு தெரியுமா மக்களே? ஒரு பேரலோட விலை $141. டேட்டட் பிரெண்ட் க்ரூட் ஆயில், இதை மைண்டில் தெளிவாக வச்சுக்கோங்க. இதில் என்ன விஷயம் கவனிக்கணும்னா, 2008 இந்த உலக பொருளாதாரம் சந்தி சிரிச்சது ஞாபகம் இருக்கா? அந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ். அதுக்கப்புறம் அதிகப்படியான விலையேற்றம் நடந்திருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டட் பிரெண்ட் க்ரூட் ஆயில்ல இப்போ தான் நடந்திருக்கு. ஸோ இந்த ஈரான் கான்ஃப்ளிக்டோட வீரியம் என்னன்றது இப்போ உலக மக்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஆரம்பம் தான். இன்னும் 3 வாரங்கள் சொல்லியிருக்காருல ட்ரம்ப், என்னென்ன நடக்க போகுதுன்னு 3 வாரத்துக்குள்ள. ஐஆர்ஜிசி இவங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த வேவ் ஆஃப் ஸ்ட்ரைக் நிறைய பண்ணிட்டு இருக்காங்களே, முதல் அலை, 2ஆம் அலை, 3ஆம் அலை தாக்குதல் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே, இதுல 90வது அலை தாக்குதல வந்துட்டாங்க. இந்த 90வது அலை தாக்குதல்ல இந்த அமெரிக்கன் டெரரிஸ்ட்னு வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் இருக்காங்களே, அவங்களதான் இவங்க டெரரிஸ்ட்னு வார்த்தையில பயன்படுத்துறாங்க. நான் அப்புறம் இவ்வளோ மோசமா இருக்காங்க கேட்டீங்கன்னா, அமெரிக்கா இதை தான் பண்ணாங்க. ஈரான் ரிஜிம்ல இருக்க எல்லாருமே அவங்க டெரரிஸ்ட் தான் சொல்லுவாங்க. அதைத்தான் இவங்க சொல்லி வச்சிருக்காங்க. இப்படி அமெரிக்கன் டெரரிஸ்ட் டசன் கணக்குல நாங்க இங்க கொன்னு குவிச்சிட்டோம். அவங்கள பல பேர் இப்ப காயம்பட்டிருக்காங்க. எங்களோட 90வது வேவ் ஆஃப் ஸ்ட்ரைக்ஸ் இருக்குல்ல, அது முழுக்க முழுக்க அந்த அமெரிக்கன் சோல்ஜர்ஸை டார்கெட் பண்ணி தான் இருந்துச்சுன்னு ஐஆர்ஜிசி இப்ப கிளைம் பண்ணி வச்சிருக்கு. இத அமெரிக்கா சைட்ல கேட்டாக்கா அவங்க அதெல்லாம் இல்ல, எக்ஸாஜரேட் பண்றாங்கப்பா, அது போல எதுவும் இல்ல. அவங்க வழக்கம் போல மிசைல்ஸ், ட்ரோன்ஸ் அனுப்புவாங்க, நாம இன்டர்செப்ட் பண்ணி முடிச்சிருவோம், அவ்வளவுதான். சும்மா டசன் கணக்கில் அடிச்சு அது இதுன்னு கதை விட்டுட்டு இருக்கிறதா அமெரிக்கா சைட்ல சொல்றாங்க. சரி, ஓகே, ரைட்டு.